ஃப்ரெண்ட்ஸ், தைராய்டெக்டமி ட்ராலி செட்டிங் எப்படி பண்ணாதுன்னு பார்க்க போகிறோம். தைராய்டெக்டமி சர்ஜரிக்கு ட்ராலி செட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெரைலாக ஹேண்ட் வாஷ் பண்ணி ட்ரிபிள் லேயர் ஸ்டெரைல் ஷீட் டவல் எல்லாம் விரிச்சிட்டோம். இப்போது ட்ரேப்பிங் லினன் வைக்க போகிறோம். அதில் 3 டவல், 2 டஸ்டர், ஒரு ஏ ஷீட் வச்சுருக்கோம். அடுத்து 2 பவுல் வைக்கிறோம். ஸ்பஞ்ச் ஹோல்டர் வச்சாச்சு. அடுத்து கர்வ்ட் ஆர்ட்ரி, மீடியம் சைஸ் கர்வ்ட் ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ், மஸ்கிட்டோ கர்வ்ட் ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ், ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ், ஆலிஸ் ஃபோர்செப்ஸ், retractors, Journeys retractors, Lankenbeck small blade 2 retractor, double hook thyroid retractor, Babcock'sல 2 வைக்கிறோம். thyroid dissector வைக்கிறோம். தைராய்டு டிசெக்டர் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த சர்ஜரியில் முக்கியமாக வைக்க வேண்டியது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அடுத்து ஒரு ரைட் ஆங்கிள் நம்ம வெசல்ஸு டிசெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரைட் ஆங்கிள் இதில் வைக்கிறோம். ரைட் ஆங்கிள் ஃபோர்செப்ஸ். அடுத்து டவல் கிளிப், 3 பிபி ஹேண்டில் 2 வைக்கணும். 11 blade 15 blade வாங்குறதுக்கு. ஹட்சன் toothed forceps, medium toothed forceps, ஹட்சன் non toothed forceps, medium non toothed forceps, மெட்ஸஃபார்மில் ஸ்மால் சிசர், லாங் சிசர், மெட்ஸஃபார்ம் ஸ்ட்ரெயிட் சிசர், நீடில் ஹோல்டர், அப்டமன் பேடு, மாப்பிங் பேடு வச்சிடும். கிட்னி ட்ரே வித் காஸ் பண்டல், தைராய்டெக்டமி சர்ஜரிக்கு ட்ராலி செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை ஒரு ஸ்டெரைல் டவல் எடுத்து நம்ம கவர் பண்ணி வச்சுருவோம். Thank you, friends.